ஸ்டாலின் ஒரு இது சொல்லியிருக்கார், இன்று கருப்பு நாள்னு இருக்கார். இன்றைக்கி அவர் திருமண நாள். என்னடா திருமண நாளை போய் கருப்பு நாள்னு சொல்கிறாருன்னு ஒன்றுமே ஓடல, அவசகுணமாக பேசுகிறாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இவன் ஏன் கருப்பு நாள்னு சொல்கிறாருன்னா, அந்த இதில் மசோதா வருதான் அன்னைக்கு மத்திய அரசாங்கம். என்ன மசோதான்னா, பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் யாராச்சும் கைதாகி 30 நாள் ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்க பதவியை இழந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு மசோதா வருது. நம்ம இந்த மசோதாவில் சட்ட பிரச்சனைப்படி தான் நான் பார்ப்பேன். இங்கே அரசியல் எனக்கு ஒத்து வர. இப்போ ஸ்டாலின் மோசம், ஈடி ஸ்டாலினை கைது பண்ணணும், பணத்தை பறிக்கணும், சொத்துக்களை பறிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசை. ஆனால் இந்த சட்டத்தை பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் வரல. வந்ததுக்கப்புறம் நான் முழுமையாக பேசுகிறேன். ஆனால் இந்த சட்டம் சரியான சட்டமானால் என்னை பொறுத்தவரை இந்த சட்டம் தவறான சட்டம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த சட்டம் எங்கேயாவது செல்லும் தெரியுமா? அரசியல்வாதிகள் சுயநலத்துக்காக காவல்துறை வச்சோ ஈடியை வச்சோ தனக்கு பிடிக்காதவர்களை கைது செய்யாமல் எந்த அரசியல்வாதி சுத்தமாக இருக்காங்களோ அந்த நாட்டுக்கு இந்த சட்டம் பொருந்தும். நம்ம நாட்டுக்கு பொருந்துமா? கைது பண்ணி 30 நாள் ஜெயிலில் இருக்கிறது சாதாரண விஷயமாச்சு. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்க, கருணாநிதி ஜெயலலிதா அவங்கள கைது பண்ணி 30 நாள் ஜெயிலில் வச்சார். அவங்க அப்போ பதவியில் இல்லை. ஆனால் நான் கைது பண்ணி ஜெயிலில் வைக்கிறது எவ்வளோ சாதாரண விஷயம் பாருங்கள். அதே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கருணாநிதியை கைது பண்ணி 30 நாள் ஜெயிலில் வச்சார். நடந்த விஷயம் தானே. இந்திரா காந்தி ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தோன்னா மத்திய இதில் இந்திரா காந்தியை கைது பண்ணாங்க. ஒரு நாள்லே பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே உடனே விடுதலை பண்ணாங்க. ஆக நம் நாட்டை பொறுத்தவரை கைதுங்கிறது அரசியல் ரீதியாக பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ ஈடி எடுத்துக்கோங்க. ஈடி உண்மையான தப்பு பண்ணவனெல்லாம் கைது பண்ண மாட்டான். ஆனால் ஈடி ஒருத்தரை கைது பண்ணி அவர் 30 நாளில் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு பதவி போயிடுமே. ஈடி தன்னிச்சையாவா இயங்குது? யார் மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி இருக்காங்களோ அவங்க சொல்வதெல்லாம் கேட்டுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியதானே ஈடி. அப்போ இந்திரா காந்தி மாதிரி ஒரு மோசமான பிரதமர் வந்தால் எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களே இந்திரா காந்தி. யாரை போட்டாங்க? ஆட்சிகளை கவிழ்த்தார்கள். ஜெயபிரகாஷ் நாராயண, அத்வானி, வாஜ்பாய் இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களே. அப்போ நம்ம நாட்டில் இன்னும் அதாவது தன்னலம் கருதாத தலைவர்கள் வரல. அதனால் தனக்கு பிடிக்காத தலைவர்கள் நாளைக்கு இப்போ இருக்கிறவங்களே ஈடியில் ஸ்டாலினை பிடிச்சா பரவாயில்ல, இவங்க இப்போ இருக்கிறவங்களே ஈடியிலேருந்து எதையாச்சும் ஒரு மாநில முதல்வரை கைது பண்ணு அப்படின்ட்டு போட்டாங்கன்னா ஈடி இதில் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் பெயிலே வாங்க முடியாது. 30 நாளில் எத்தனை நாள் ஆனாலும் பெயில் வாங்க முடியாது. இப்போ இவர் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தார்? செந்தில் பாலாஜி 1 வருஷம் இருந்தார். இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறவங்க ஜெயிலில் இருந்துட்டால் பரவாயில்ல. அரசியல் காரணங்களுக்காக அப்பாவிகளையும் ஒருத்தர் ஜெயிலில் பிடிச்சி பிஎம்எல்ஏ ஆக்டில் போட்டு 30 நாள் இல்லைன்னா அவங்க பதவியை பறிச்சாங்கன்னா அப்படி ஒரு நிலைமை வரக்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு உண்டு. இன்றிருக்கும் முதலமைச்சர்களை, இன்றிருக்கும் பிரதம மந்திரிகளை வச்சு நம்ம பேசக்கூடாது. இந்த சட்டம் வருங்காலத்தில் எப்படி எப்படி பயன்படுத்தப்படலாம் தவறாக. அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தை நம்ம இது பண்ணால் ஆதரித்தால் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கைது செய்வதனால் ஒருத்தர் குற்றவாளி ஆக முடியாது. அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யலாம். போலீஸை பிடிக்கலைன்னா ஒரு ஆளை பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். 30 நாள் ஜெயிலில் இருந்தால் பதவி பெறணும்னா முடியாதுல்ல. குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு தண்டனை நம்ம கொடுக்கறது தான் சரியான சட்டமாக இருக்கும். கோர்ட்டில் போய் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயில் தண்டனை அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி கைது பண்ணி 30 நாள் என்பது வருங்காலத்தில் இந்த சட்டத்தை மத்திய அரசாங்கத்தில் வருங்காலத்தில் வரக்கூடியவர்கள் தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும். அதனால தான் இன்றைக்கி தன்னுடைய பிறந்த திருமண நாள்னு இன்றைக்கி தெரியாமல் இன்று கருப்பு நாள்னு இந்த சட்டம் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்களாம். அதனால் இன்று கருப்பு நாள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அவரும் சொல்லியிருக்கார் சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும். அதனால் இந்த சட்டத்தை பொறுத்தவரை இந்த சட்டத்தை நம்மால் ஆதரிக்க முடியாது. சட்ட ரீதியாக யார் மீதும் இது தவறாக பயன்படுத்தப்படலாம். அதனால் இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதாவது தனக்கு பிடிக்காத எதிரிகளை இந்த சட்டத்தை வைத்து தவறாக நடத்தும் நெறிமுறை நாளைக்கு வருங்காலத்தில் வரலாம் என்பதால்
நாமெல்லாம் இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த